வணக்கம். கலாம் ஆண்டு 5 நாள் 50 செவ்வாய்க்கிழமை டிசம்பர் 3, 2024. இன்றைய நம்பிக்கை செய்திகள். எல்லை பாதுகாப்பு படை தொடக்க நாளில் இந்திய நாட்டின் காவல் தெய்வங்களாக கண்துஞ்சா காவலராய் நாட்டினை காத்து வரும் BSF வீரர்களின் பொறுப்புமிக்க சேவைக்கு தலைவணங்கி இன்றைய நம்பிக்கை செய்திகள் தொடர்கின்றன. இல்லம் தேடி உள்ளம் நாடி பயணம் இன்று போடிநாயக்கனூரில் தொடங்கியது. திண்டுக்கல், நாமக்கல் மாவட்டத்தில் 2 நாள் இல்லம் தேடி உள்ளம் நாடி பயணத்திற்காக டிசம்பர் 3 இன்று காலை நல்லூர் வட்டத்தின் மாணவர் கள பொறுப்பாளர் கௌதம் மற்றும் திரு பாலு போடிநாயக்கனூர் வந்து சேர்ந்தனர். இன்று மாலை 5 மணி வரை பல சமூக செயல்பாட்டாளர்கள், பிரமுகர்களை அவர்கள் இல்லங்களில் சென்று சந்திக்க இருப்பதாக தேனி மாவட்ட பொறுப்பாளர் குறிஞ்சிமணி தெரிவித்தார். இப்பயணத்தில் தாமும் கலந்து கொள்ள தமது எரசக்கநாயக்கனூர் கிராமத்திலிருந்து வந்து சேர்ந்தார் என்பது குறிப்பிடத்தக்கது. நம்பிக்கை செய்திகளுக்காக சென்னையிலிருந்து ஜி. ரத்னா. நமது இந்திய நாட்டின் பொருளாதாரத்தில் சிறிது அறிவோமா? சென்ற மாதம் நவம்பர் GST வசூல் மத்திய அரசு அறிவிப்பு. மத்திய அரசு ஞாயிற்றுக்கிழமை வெளியிட்ட புள்ளி விவரங்களில் தெரிவித்ததாவது: கடந்த நவம்பரில் மத்திய GST ரூபாய் 34,141 கோடி, மாநில GST ரூபாய் 43,047 கோடி, ஒருங்கிணைந்த GST ரூபாய் 91.828 கோடி, செஸ் வரி ரூபாய் 13.253 கோடி வசூலானது. கடந்த ஆண்டு நவம்பரில் மொத்த GST வசூல் ரூபாய் 1.68 லட்சம் கோடி. இது நிகழாண்டு நவம்பரில் 8.5% அதிகரித்து 1.82 லட்சம் கோடியாக உயர்ந்தது. உள்நாட்டு பரிவர்த்தனைகள் மூலம் கிடைத்த GST 9.4% அதிகரித்து ரூபாய் 1.40 லட்சம் கோடி வசூலானது. இறக்குமதிகள் மூலம் கிடைத்த GST சுமார் 6% உயர்ந்து ரூபாய் 42,591 கோடி வசூலிக்கப்பட்டது. வரி செலுத்துவோருக்கு ரூபாய் 19.250 கோடி திருப்பி அளிக்கப்பட்ட ரீஃபண்ட் நிலையில் அந்த தொகையை கழித்த பின்னர் நிகர GST வசூல் 11% உயர்ந்து ரூபாய் 1.63 லட்சம் கோடி கிடைத்துள்ளது. கடந்த நிதியாண்டின் ஏப்ரல் டு நவம்பர் காலகட்டத்தில் மொத்தம் ரூபாய் 11.81 லட்சம் கோடி நிகர GST வசூலானது. இது நிகழ் நிதியாண்டின் ஏப்ரல் டு நவம்பர் காலகட்டத்தில் ரூபாய் 12.90 லட்சம் கோடியாக உயர்ந்துள்ளது என்று தெரிவிக்கப்பட்டது. அரசமைப்பு சாசனத்தை மக்கள் சாசனமாக ஆக்கும் திட்டத்தில் இந்திய அரசியலமைப்பு முகப்புரை ஒப்புவித்தல் போட்டி. நவம்பர் 26 அன்று நாமக்கல் மாவட்டம் நல்லிப்பாளையம் அரசு மேல்நிலைப் பள்ளியில் அரசமைப்பு சாசனத்தின் முகப்புரை ஒப்புவிக்கும் போட்டி நடைபெற்றது. அதில் கலந்து கொண்ட 15 மாணவர்களில் சிறப்பாக கூறிய முதல் 3 மாணவர்களுக்கு பரிசும், கலந்து கொண்ட அனைவருக்கும் சான்றிதழும் அளிக்கப்பட்டதாக சர்வ அறக்கட்டளை பொறுப்பாளர் மீனா கரிகாலன் தெரிவித்தார். நல்லூர் வட்டம் திரு சுந்தரம், மாவட்ட பொறுப்பாளர் திருமதி ரம்யா ராதாகிருஷ்ணன், திருமதி அனுசுயா, அரசு பள்ளி தலைமை ஆசிரியர் திருமதி சாந்தி, திரு பிரபு ஆகியோர் இதில் பங்கு பெற்றது குறிப்பிடத்தக்கது. காரைக்குடியில் அரசமைப்பு சாசனம் மாணவர்களிடையே 1/12/2024 அன்று இந்திய அரசியலமைப்பு முகப்புரை ஒப்புவித்தல் போட்டி மற்றும் நேரடி சந்திப்பு காரைக்குடியில் திரு பெருமாள் ஐயா அலுவலகத்தில் நடைபெற்றது. அதில் பங்கேற்ற குழந்தைகளுக்கு பரிசாக புத்தகங்கள் வழங்கப்பட்டன. இந்த சந்திப்பில் மாணிக்க மாணவர் பள்ளி மேலாண்மை குழு வார கூடுதல் குறித்து விளக்கப்பட்டதாக வாழ்வியல் கள மாநில பொறுப்பாளர் திருமதி சாந்தகுமாரி தெரிவித்தார்.
விழுப்புரம் மாவட்டம் வானூர் ஒன்றியம் பொம்மையார்பாளையம் கடற்கரை பகுதி புயல் மழையால் கடுமையான பாதிப்பு. கடற்கரை முகத்துவாரங்களை ஒட்டிய பொம்மையார்பாளையம் கிராம பெரியபாளையத்தம்மன் கோவில் பகுதியில் ஓடைப்பகுதியில் இருந்து வருகின்ற தண்ணீரால் கரையோரம் உள்ள குடியிருப்புகளில் பாதிப்புகள் அதிகமாக உள்ளது. குடிநீர் மற்றும் மின்சாரம் போன்ற அடிப்படை தேவைகளை சீரமைக்க தொடர்ந்து பணிகள் நடைபெற்று வருகின்றன. இப்பகுதியில் உள்ள பொதுமக்கள் சிரமங்களுக்குள்ளாகி உள்ளனர். மேலும் விழுப்புரம் மாவட்டத்தின் பல்வேறு பகுதிகளில் மிகவும் கடுமையான பாதிப்புகள் ஏற்பட்டுள்ளது. குறிப்பாக கிழக்கு கடற்கரை சாலை, மரக்காணம் முதல் திண்டிவனம் வரை உள்ள சாலை, அனுமந்தை கிராமத்தில் இருந்து வண்டிப்பாளையம் வழியாக செல்லும் கழுவழி சாலைகள், மயிலம் மற்றும் விக்கிரவாண்டி பகுதிகளில் உள்ள பல்வேறு கிராமங்கள் பாதிப்புக்குள்ளாகியுள்ளது. தற்போது அரசின் பல்வேறு துறை சார்ந்த அலுவலர்கள், ஊழியர்கள், உள்ளாட்சி அமைப்புகளை சார்ந்த தன்னார்வலர்கள், இளைஞர்கள் நிவாரண பணிகளில் செயல்பட்டு வருவது குறிப்பிடத்தக்கது. என் குப்பை என் பொறுப்பு என்னும் பள்ளி மாணவர்கள் பள்ளி நிர்வாகம் சார்ந்த திட்டம் நீண்டகால அடிப்படையில் மிகவும் பயனளிக்கும். மகாராஷ்டிர மாநிலத்தில் பூனா நகரில் சாகர் மித்திரா என்னும் நிறுவனம் இந்த திட்டத்தை சிறப்பாக நிறைவேற்றிய அடிப்படையில் அந்த மாநில அரசாங்கம் அந்த நிறுவனத்துடன் சேர்ந்து பிற நகரங்களிலும் விரிவுபடுத்தி வருகிறது. வினோத் போதங்கர் என்னும் சமூக மேம்பாட்டு செயல்பாட்டாளர் இத்திட்டத்தை 10 ஆண்டுகளாக செயல்படுத்துகிறார். நல்லூர் வட்டம் மூலம் தமிழகத்தில் இத்திட்டத்தை ஈடேற்ற செய்யும் தங்கள் செயலாக்க உத்திகள் ஈடற்றது. அன்புள்ள தா. குருசாமி, வழக்கறிஞர், மதுரை. நம்பிக்கை செய்திகளுக்காக சென்னையிலிருந்து தயாநிதி. இத்துடன் இன்றைய நம்பிக்கை செய்திகள் நிறைவடைந்தன.